மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தன்று 3/4 மணி நேரத்தில் சமையல் செய்தால் மஞ்சரி. முருங்கக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாதமும் கல்யாணத்தன்று கல்யாண சாப்பாடும். அனைத்து உள்ளங்களும் வாருங்கள் சாப்பிட என் மீனாட்சி அன்னையின் சாப்பாட்டை. ஆமாங்க, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வச்சாலும் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி பச்சைப்பயிறு பாயசம் வைக்க மறந்துடாதீங்க. அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ஈவினிங் போல் தான் வைக்க போகிறேன். ஏன்னா பர்மிஷன் கிராண்டட். இன்றைக்கி கோவிலுக்கு போக மாமா எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. பார்த்துக்கோங்க, எங்கே தருவாரோ மாட்டாரோன்னு நினச்சேன். நிஜமாவே இந்த வருஷம் நான் கோவிலுக்கு மனசு நிறைவோடு நான் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலான் இருக்கேங்க. நான் உள்ளே போய் தான் பார்த்துக்கோங்க கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடலான் இருக்கேன். நான் சில பேர் கூட்ட நெரிசல் உள்ளே போக முடியாது அப்படின்ட்டு வெளியவே நின்று வந்துடுவாங்க. கிடையாது. இன்று என்ன ஆனாலும் சரி லைனில் நின்று அம்பாளை தரிசனம் செஞ்சுட்டே வருவேன். ஊஞ்சல் சேவையும் பார்த்துட்டு வருவேன். அழகாக இன்னைக்கு தாமரைப்பூ கோலம், ஏறுமுக கோலம், மஞ்சக்கல்ல மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு பார்க்கையிலேயே அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. என்னடா அவங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு தானே இன்னைக்கு கல்யாணம்ன்ட்டு அவங்களுக்கு ஒரு தீப தூபம்லாம் காட்டிட்டு, என்ன பெருமாளே உன் தங்கச்சி என்ன நீ வர்றதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிருச்சா, ஓடோடி போய் வண்டியூரில் போய் உக்காந்துக்கிட்டா ஆற்றுக்கு அங்கிட்டு போகாமல் சரி ஓகே உடனே மே 1ஆம் தேதி பார்க்க வர்றோன்ட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் பூத்திருந்த செம்பருத்தி பூ எடுத்து நம்ம கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு அழகாக வச்சுட்டு இன்னைக்கு தீபதூபம்லாம் காட்டிட்டு கடையில் உள்ள சாமிங்க மயிலம் பூ பூத்துருந்துச்சு. அப்புறம் வாராகி அம்மனுக்கும் சஸ்திரபந்தத்துக்கும் குழந்தை வேலப்பன் முருகனுக்கும் வச்சுட்டு இன்னைக்கு அனைத்து தாயுள்ளங்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பவ.